அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜபாளைய முத்தமிழ் சங்கம் இன்றைக்கு 14வது நாளாக கருத்துரை ஆய்வரங்கத்தை தொடங்கியிருக்கின்றது. மிகச் சிறப்பானதொரு முறையில் இன்றைக்கு நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கின்றார்கள் அம்மையார் தனலட்சுமி அம்மையார் அவர்கள். கடவுள் வாழ்த்து பாடி இன்றைக்கு உரிய நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் வணங்கி மகிழ்கின்றேன் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரையும். இன்றைக்கு உரிய நிகழ்ச்சியை சிறப்பானதொரு முறையில் தலைமை தாங்கி சிறப்பிக்க இருக்கக்கூடிய முனைவர் எவாஞ்சலி மனோகரன் ஐயா அவர்களையும், சிறப்புரையாற்றி மகிழ்விக்க இருக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் தனலட்சுமி அம்மா அவர்களையும், அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களையும், கௌரி அம்மா அவர்களையும், ரமேஷ் சித்ராஜ் அவர்களையும், ரமாதேவி அவர்களையும் அன்போடு வரவேற்று வணங்கி மகிழ்கின்றேன். அம்மா அவர்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு, உரையாற்ற எடுத்துக்கொண்ட தலைப்பு உயிரின் அவத்தைகள். ஜாக்கிரத், அதாவது ஸ்வப்னம், அதாவது கனவு நிலை, நனவு நிலை, துரியம், துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 விதமான உயிரினுடைய அவத்தை நிலைகளை எடுத்துணர்த்தக்கூடிய முறையும் சரி, அதற்கு பின்னரும் என்னென்ன அவத்தைகள்லாம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன, எப்படி 36 தத்துவங்கள் சொல்கிற மாதிரி அதனுடைய அவத்தைகள் என்னென்ன என்பது பற்றியெல்லாம் மிக அற்புதமாக தான் திருவாவடுதுறை ஆதீனத்தில் கற்றறிந்து, அந்த கற்றறிந்த கல்வியை தனக்குள் வைத்து கொள்ளாமல் எல்லோரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆவலோடு நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய தனலட்சுமி அம்மா அவர்கள் மிக அற்புதமானதொரு முறையில் தன்னுடைய உரையை சென்ற முறை மிகச் சிறப்பானதொரு முறையில் உரையாற்றி எல்லோருடைய உள்ளத்தையும் மகிழ்வித்தார்கள். சிந்திக்க தூண்டக்கூடிய விதத்தில் இந்த, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்னர் நம் எவ்வற்றையெல்லாம் கற்றறிய வேண்டும், எதன்பால் மிகுதியான ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்பது பற்றியெல்லாம், வாழ்வதனுடைய இயல்பு என்ன என்பது பற்றியெல்லாம் மிக அற்புதமாற்றி சிந்திக்க வைத்தார்கள். ஆய்வுபூர்வமான, நுட்பமான ஆய்வுபூர்வமான கருத்துக்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அவ்வகையில் இன்றைக்கு உயிரின் அவத்தைகள் பற்றி, ஒரு உயிர் படுகின்ற அவத்தை என்ன, உயிரினுடைய அவத்தைகள் எவை எவை என்பதெல்லாம் பற்றி மிக அற்புதமாக ஒரு நுட்பமான ஆய்வுரையாக நம்மிடையே வழங்க இருக்கின்றார்கள். அம்மையார் அவர்களுக்கு வழிவிட்டு அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இறுதி வரையிலும் இருந்து உரையினை கேட்டு அதற்கான பின்னூட்டத்தை வழங்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொண்டு அம்மையாரிடத்தில் ஒப்படைக்கின்றேன் இந்த தளத்தை. வாருங்கள் அம்மா, உங்களுடைய உரையை தாருங்கள். வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரார்களோ சதுரர், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்றென்பாள், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், திருப்பெருந்துறை உரை சிவனே, எந்தையே ஈசா ஈசா, உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கிடனோர் கைமாறே. சிவா திருச்சிற்றம்பலம்.
ராஜபாளையம் முத்தமிழ் மன்றத்தின் வந்திருக்கும் அத்துணை ஆளுமைகளுக்கும், இணையத்தில் இணைந்துள்ள அத்துணை ஆளுமைகளுக்கும் என் அன்பினால் அடிபணிந்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். மற்றும் உள்ள அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். உயிரின் அவத்தை. சைவ சித்தாந்தம். முதல்ல சைவ சித்தாந்தம் என்ன? சைவம், சிவன், மங்களம். சிவன் தொடர்புடையவற்றை பற்றியும், சித்தம் அறிவு, அந்தம் முடிவு, அறிவு முடிந்த முடிவு. அதாவது சித்தாந்திகள் தொடர்ச்சியே கிடையாது. சித்தாந்திகள் பல 100,000 வருஷம் இந்த அறிவு இந்த சித்தாந்தத்தை பற்றி பல 100,000 ஆண்டு தேடி பொருள் புரிந்து அனுபவமாக அறிந்து அவர்கள் பல உண்மையை தெரிந்து கொண்டு இந்த முப்பொருள் உண்மையை கண்டுபிடித்தார்கள். அதாவது என்றும் உள்ள பொருள். இந்த உலகத்துல என்றும் உள்ள பொருள் என்னதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது எப்பவுமே டேட் ஆஃப் பர்த் இருந்தா டேட் ஆஃப் டெத் இருக்கும். அதுல இது என்றும் உள்ள பொருள். அது அனாதின்னு சொல்லப்படுது. அனாதின்னா ஆதியற்றது அனாதி. இந்த முப்பொருள் உண்மைதான் என்றும் உள்ள பொருள். அந்த முப்பொருள் உண்மை என்னன்னா பதி, பசு, பாசம். பதின்னா தலைவன், இறைவன் எடுத்துக்கலாம். இறைவன். ஆனா இறைவன் ஒருவனே. பசு உயிர்களாகிய நாம். இது கோடானு கோடி உயிர்கள். அடுத்து பாசம். பாசம் தலை, அறியாமை, இருள், இப்படி பல பேர் சொல்லலாம். இருட்டு, மலம், தலை, கட்டு, இந்த மாதிரி பல பேர்ல இருக்கு. இந்த மூன்றும் முப்பொருள் உண்மை. இது இந்த மூன்றும் தான் என்றும் உள்ள பொருள். அது தாய்மானவர் என்ன சொல்றாருன்னா, என்று நீ அன்று நான் உன் அடிமைங்கிறாரு. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம இறைவனை பார்த்து தாய்மானவர் சொல்றாரு, என்று நீ இருந்தியோ அன்றே நான் உன் அடிமையாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப இறைவன் இருக்கும்போதே நம்ம இருக்கிறோம். உயிர்களாகிய நாம் இருக்கிறோம். திருமூலரும் என்ன சொல்றாரு? பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதி இறைவனை போல் பசு உயிர்களாகிய நாமும், பாசம் இந்த மலமும் அனாதி. ரெண்டுமே அனாதி. அப்ப அது இருக்கும்போதே, பதி இருக்கும்போதே பசு பாசம் இருக்குதுன்னு திருமூலரும் சொல்றாரு. இந்த முப்பொருள் உண்மை. இது சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன செய்வாங்க? ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டு அவங்களே என்ன செய்வாங்க? அதை பிரேக் பண்ணுவாங்க. ஆனா இந்த சித்தாந்தியர்கள் அப்படி கிடையாது. அவங்க கண்டுபிடிச்சதுதான் கடைசி வரையும். அப்பவும் சரி, எப்பவுமே இந்த உண்மைகள் தான் உண்மையான ஒரு இது. இதுக்கு அடுத்து வர்றவங்களும் அதை வழிமொழிகிறாங்களே தவிர அதை யாருமே அதை மாற்றி பேசுறதுக்கான கருத்தே கிடையாது. இதுதான் முடிந்த முடிவு. அதனால சித்தம் அந்தம் முடிந்த முடிவு இதுதான். அவங்க சொன்ன கருத்துக்கள் தான் உண்மையானது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த பதி, பசு, பாசம் இறைவனுக்குமே உயிர் பொருள்கள் எல்லாமே அனைத்திற்குமே நிலை மாற்றம் உண்டு. எல்லா உயிர் பொருள்களும். அப்ப இறைவனுமே உயிர் பொருள்கள் தான். இறைவனும் உயிர் தானே. அது இறைவனும் உயிர், நம்மளும் உயிர். அந்த உயிர் இது உயிர் இல்லாதது பாசம் மட்டும்தான். இந்த நம்ம இறைவனோட நம்ம சேர்றதுக்கு தடையா இருக்கிறது என்னன்னா, அந்த பாசம் தான் நமக்கு தடையா இருக்குது. அதனாலதான் இறைவன் என்ன செய்யறாரு? ஏன்னா இறைவன் உயிரானவர் தானே, உயிரோடு உள்ளவர். அது அவர் நம்மளோட நம்ம மேல கருணை கொண்டு இந்த பாசத்தோடு சேர்ந்து இந்த உயிர்கள் அவஸ்தைப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல கருணை கொண்டு அவர் இறக்கப்பட்டு இறங்கி வர்றார். இந்த பதியோட அவத்தை இங்க இறைவனோட அவத்தைன்னு சொல்லும் பொழுது இறைவன் 2 அவத்தை. முதல்ல சொரூபம், தடத்தம். முதல்ல சொரூபத்துல வர்றாரு. சொரூபத்துல நம்மளால பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் இந்த சொரூபத்துல வர்ற இறைவன் 36 தத்துவங்களை கடந்த நிலை. அந்த நிலை நம்ம தத்துவங்களோட இருக்கிறோம். தத்துவம்னா உங்களுக்கே தெரியும். இந்த உடம்பு, கருவி, கரணங்கள் தான் தத்துவங்கள். இந்த தத்துவ கூட்டத்தோட இருக்கிற நம்ம இறைவனை அடைய முடியாது. இறைவனை பற்ற முடியாது. நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டவர். நம்ம புத்தியினால பிடிக்க முடியாது, பற்ற முடியாது. சித்தத்துல அகப்பட மாட்டாரு. அந்த இறைவனை 36 தத்துவங்களை கடந்தவங்க தான் பிடிக்க முடியும். அப்படி பிடிச்சவங்க தான் சொரூப நிலையில 36 தத்துவங்கள்ல கடந்த அந்த இறைவனை யார் பிடிச்சாங்கன்னா மார்க்கண்டேயன் பிடிச்சாரு. அவர் கால தத்துவத்தை அவர் 16 வயசோட முடிஞ்சிருது, அவருக்கு உயிர் போயிரும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கால தத்துவம் இறைவனை இருக்க பிடிச்சிட்டு இறைவனை வணங்கி அந்த
கும்பிட்டுக்கிட்டே இருந்து என்ன செய்றாரு, ஒரு கட்டத்துல வரும்போது அந்த காலம் தத்துவம். இந்த தத்துவங்கள்ல வரும். வித்யா தத்துவத்துல 7 தத்துவத்துல அந்த கால தத்துவம் வரும். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் வரும். அந்த கால தத்துவத்த கடந்துர்றாரு. அவருக்குள்ள அந்த காலம், அந்த நேரத்த அந்த 16 வயச கடந்துர்றாரு. ஆனா அது யமனுக்கு தெரியாது. யமன் வந்து வந்து பாசக்கயிற போட்டு இது பண்ணும்போது, க அந்த கரெக்ட்டான அந்த நேரம் வரும்போது, யமன் வந்து இது பண்ணும்போது, அ இறைவன கட்டி பிடிச்சுட்டு இருக்க அந்த மார்க்கண்டேயன் கழுத்துல படுறதுக்கு க இறைவன் மேலயும் பட்டுருது. உடனே இறைவன் வந்து "காலனை காலால் உதைத்தல் பாடின்னு" பொற்சுண்ணத்துல வந்து யாரு மாணிக்கவாசகர் பாடியிருக்காரு. அது ஏன் அப்படி பாடியிருக்காருன்னா, அந்த இறைவனோட கால் வந்து தூக்கிய திருவடி வந்து குஞ்சித பாதம். அது வந்து நம்மை காக்கும் பொருட்டு நமக்கு அருள் புரியப்பட்டது. அந்த பாதம் வந்து நமக்கு வந்து அருள் புரியறதுக்காண்டி குடுக்கப்பட்டது. அதனால ஏன்னா, அந்த காலனை காலால் உதைத்தல் பாடி கால்ன்றது உதைக்கிறது தானே! அத ஏன் அவ்வளவு மெ இதா சொல்லியிருக்காங்க அப்டின்னாக்கா, ஏன்னா இப்ப வந்து வாயால சாப்பிட்டேன்னு சொல்றது, அது வாயால தான் சாப்பிடுறோம். அதே மாரி ஏன் இப்படி காலால் உதைத்தல் பாடி அப்படின்னு சொல்லியிருக்கான்னா, இது தூக்கிய திருவடி நமக்கு வந்து அருள் செய்ற ஒரு திருவடி. இது வந்து மார்க்கண்டேயன் யமதர்மன வந்து உதைச்சு கீழ தள்ளினதுனால, அவர் யமதர்மன் இறந்து போயிறான். அதனால இது வந்து வேற தொழில். இந்த தொழிலை தவிர்த்து வேற தொழில் அருளுவதை தவிர்த்து, அ வேற இத செஞ்சதுனால, அத வந்து அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த இது வந்து இந்த சொரூப நிலைன்ற இந்த இடத்துல வந்து இறை சேக்கிழார் வந்து பெரிய புராணம் எழுதும் பொழுது என்ன சொல்றாரு, இந்த ப இறைவன் என்ன சொல்றாரு, அ முதல்ல ஒரு ம பக்தி நூல் எழுதணும் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, "உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன்னு" எடுத்த உடனே வரியே அந்த பாட்டுல வரியே "உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன்" சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இந்த வரியே அ உணர்வதற்கும் முடியாது, ஓதுவதற்கும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்? உணரவும் முடியாம, ஓதவும் முடியாத இருக்கிறவர நம்ம ஏன் கும்பிடுவோம்னு நினைப்பு வரும். நமக்கு ஒரு அந்த ஒரு ஒரு கேள்வி வரும். உடனே இறைவன் என்ன சொல்றாரு, இது வந்து இது 36 தத்துவங்களை கடந்த நிலையில இருக்கிற இறைவன்றதுனால அப்படி இருக்குது. நான் வந்து இறங்கி வர்றேன்னு சொல்லி இறங்கி வர்றாரு. அதான் "வான் பழித்து மண்ணுலகுக்கு இறங்கி வந்தாருன்னு" மாணிக்கவாசகர் சொல்றாரு. "வான் பழித்து இம்மண்ணுலகம் புகுந்த இறைவன்." எவ்வளவு கருணை பாருங்க. நமக்காக அவர் வானுலகத்த விட்டு இறங்கி வர்றாரு. வானுலகம் பழித்து மண்ணுலகம் இறங்கி வர்றாரு. இந்த இறைவனை வந்து பற்றுவதற்காக இந்த சொரூப நிலையில் உள்ள இறைவனை வந்து பற்றுவதற்காக மார்க்கண்டேயன் கால தத்துவத்தை கடந்தான். அடுத்தது கண்ணப்பர். கண்ணப்பர் என்ன செய்றாரு? பேணு தத்துவம் என்னும் பெருகு சோபானம் ஏறி. கண்ணப்பர் வந்து க கு மொத ந இந்த தாகமா இருக்கு. தண்ணி தாகமா இருக்குது. உங்களுக்கு தெரியும் கண்ணப்பரோட கதையெல்லாம் தெரியும். பொன்முகழி ஆற்றுல வந்து தண்ணீர் நீர் அருந்துறதுக்காண்டி வர்றாரு. அந்த ஆற்றுல கால வச்ச உடனே அவருக்கு வந்து உடம்புல ஒரு மாற்றம் தோன்றுது. அப்போ வந்து தன்னோட நண்பர்ட்ட கேட்கிறாரு. இந்த குடுமியான் மலையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. இங்க வந்து குடுமித்தேவர் இருக்காரு அப்படின்னு சொன்னோனே, அவரு தன்னையே மறந்து அது அந்த நிமிஷம் வரையும் வெட்டு, குத்து, கொலை, கொல்லு அப்படின்ற பேர சொல்லிட்டு இருந்தவரு, அந்த நிமிஷத்துல இருந்து குடுமித்தேவர் இத இது பண்ண உடனே ஏன்னா இறைவன் வந்து ஆட்கொண்டுட்டாரு. நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் போனா நம்ம என்ன செய்வோம்? எல்லாரையும் தள்ளிட்டு இறைவன பார்க்கணும்னு முண்டி அடிச்சுட்டு நம்ம அடுத்தவங்கள கூட மறைச்சுக்கிட்டு, அடுத்தவங்களுக்கு மறைச்சுக்கிட்டு இடம் விடாம நம்ம போய் இறைவன பார்க்கணும். அது பார்க்கவே கூடாதாம். இறைவன் வந்து நம்மள பார்க்கணும். நம்ம வீட்ல இருந்தாலும் இறைவன் வந்து நம்மள பார்க்கணும். அந்த இதுதான் நம்ம இது பண்ணணும். அந்த இறைவனை இன்னும் பார்க்கவே இல்ல. கண்ணப்பர் வந்து அந்த பொன்மூழி ஆற்றுல வந்து நீர் அருந்துறதுக்காண்டி வர்றாரு. தண்ணி குடிக்கவும் இல்ல. அந்த இடத்துக்கு வந்த உடனே இறைவனுக்கு தெரிஞ்சிருது ஆட்கொள்றாரு. அதே மாரி தான் மாணிக்கவாசகர வந்து கல்லால மரத்தின் கீழ வந்து இறைவன் வந்து குருவா இருந்து ஆட்கொள்றாரு. அந்த மாதிரி இறைவன் வந்து ஆட்கொள்ளணும். இறைவன் நினைக்கணும். இறைவன் நினைச்சா தான் நமக்கு வந்து அந்த ஒரு காட்சியோ, அருளோ கிடைக்கும். அப்படி இது பண்ணும்போது அவர் என்ன செய்றாரு, இந்த கண்ணப்பர் வந்து பேணு தத்துவம் என்னும் பெருகு சோபானம் ஏறி. சோபானம்ன்றது படி. பேணு தத்துவம். இந்த தத்துவம் என்ற படிக்கட்டை ஏறி அவர் வந்து கடந்துறாரு. அப்படி கடக்கும்போது 6 நாள் தான் அவருக்கு முக்தி கிடைச்சிருது. அ முக்தி கிடைச்சிருது. ஆக மார்க்கண்டேயனுக்கு அந்த மாரி தான் கால தத்துவத்த கடந்ததுனால முக்தி கிடைச்சிருச்சு. இவரு கண்ணப்பருக்கும் முக்தி கிடைச்சிருச்சு. அதே மாரி திருமூலர் என்ன சொல்றாரு, "30ம் 6ம் படிமுத்தி ஏணியாய் ஒப்பில்லா ஆனந்த துள்ளொளி புக்க, செப்ப அரிய சிவன் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே."
அதாவது 30ம் 6ம் படிமுத்தி ஏணியாய் 36 தத்துவங்கள். படிமுத்தி ஏணியாய் படியாக இந்த முக்தி அடைவதற்கு ஏணி படியாக நாம ஏறி முக்தி அடைவதற்கு ஏன் படியாக ஏறி அந்த நிலை நான் வந்து ஒப்பில்லாத அந்த சிவபரம்பொருளை வந்து நான் கண்டேன். சொல்லுவதற்கு அரிய அந்த சிவபரம்பொருளை நான் கண்டேன். கண்டு இன்புற்றேன். அதே மாதிரி நீங்களும் என்னைய மாதிரி அவரு சொல்லும்போதே சொல்றாரு. "ஞான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு" சொல்றாரு. அதே மாதிரி நீங்களும் அந்த இன்பத்த அடையணும்னு சொல்றாரு. அந்த திருமூலர் சொல்ற நிலை. இந்த 36 தத்துவங்கள் இந்த இந்த சொரூப நிலையில க க பிடிச்சவங்க பிடிச்சுட்டாங்க. பக்குவம் இருக்கிறவங்க அந்த சொரூப நிலையில இருக்கிற இறைவன பிடிச்சுட்டாங்க. ஆனா நம்மளால பிடிக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு எல்கேஜி பிள்ளைங்களுக்கு ஒரு பிஹெச்டி பாடத்த குடுத்தனாக்க நம்மளால படிக்க முடியுமா? அந்த படிக்க முடியாது. அதனால அந்த இதுல வந்து இவர் என்ன செய்றாரு, அந்த இறைவன் வந்து என்ன செய்றாரு, சொரூப நிலையிலிருந்து இறங்கி வராரு கொஞ்சம். இறங்கி வரும்போது தடத்த நிலை. அந்த தடத்த நிலையில என்னன்னா, தடத்த நிலையில 3 உருவத்துல வர்றாரு. 3 உருவம் என்னன்னா, அருவம், அருவுருவம், உருவம். இந்த அருவம் என்னன்னா, அருவத்துல வந்து சிவன், சக்தி 2 பேரும் சேர்ந்தே தான் வர்றாங்க. என்னவா வர்றாங்க? நாதம், விந்து. நாதம் தான் முதல்ல தோன்றிய தத்துவம். என்னன்னா நாதம், சவுண்டு. அந்த சவுண்டு தான் நம்ம இந்த வாய்ஸுக்கு நம்ம பேச்சுக்கு வந்து அவ்வளவு ஒரு மதிப்பு உண்டாம். அந்த நம்ம வந்து தேவையில்லாம ஒவ்வொரு நேரம் பேசுறோம். அதெல்லாம் வந்து இந்த நாதம்ங்கிறது தான் முதல்ல நமக்கு குடுக்கப்பட்ட தத்துவமாம். இறைவன் நமக்கு குடுத்த முதல் தத்துவம் வந்து மொ நாதம். அந்த சுத்த சுத்த மாயையிலிருந்து சிவ தத்துவத்துல முதல் வந்த தத்துவம் நாதம். இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்து நாதம் விந்துவா வர்றாங்க. அதுலயும் சில பேரால பிடிக்க முடியல. ஆ ஆன்ம பக்குவம் இருக்கிறவங்க பிடிச்சுப்பாங்க. அந்த இதுல வந்து இஸ்லாமியர்கள் கூட அந்த உருவ வழிபாடு இல்லாம இறைவன பற்றிட்டாங்க. ஆனா நம்மளால முடியல. அதுக்கு அடுத்து இறங்கி வர்றாரு. அருவுருவத்துக்கு வர்றாரு. அருவுருவத்துக்கு வரும்போது சதாசிவமா வர்றாரு. சதாசிவம்னால் ஒண்ணும் இல்ல. சதாசிவம் வந்து சிவலிங்க திருமேனி. சிவலிங்க திருமேனி வந்து அருவமா, உருவமான்னு பார்த்தோம்னா 2மே இல்லாம. அருவமும் இல்ல, உருவமும் இல்லாம 2ம் சேர்ந்து. அதாவது கண், காது, மூக்கெல்லாம் இருக்காது. ஒரு மனித ரூபத்துல அந்த மாரி இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு இத பற்றும்போது அது வந்து திருப்தியா முழுமையானதா இருக்கணும். இது வந்து உருவமா இல்ல அப்படின்றதுனால சில பேர் அதுல பற்ற முடியல. மறுபடியும் கீழ இறங்கி வராரு. உருவம். இந்த உருவத்துக்கு வந்த உடனே உருவமா வர்றது தான் அவர் வந்து ஈஸ்வரம். ஈஸ்வரம் சுத்த வித்தையா வர்றாரு. இதுல இந்த 5 தத்துவம் தான் முதல்ல சிவ தத்துவமா சுத்த மாயையிலிருந்து முதல்ல இறங்கி வர்றாரு. இறைவன். அதுக்கு மேல இறைவன் இறங்க மாட்டாரு. இறைவன் இறங்கல. உயிர்கள வந்து கொண்டு வராரு. இது அவத்தையில வந்து இந்த பசுவின் அவத்தை. இப்ப வந்து நம்ம வந்து பார்த்தது பதியோட அவத்தை. இந்த பசுவின் அவத்தைன்னு சொல்லும் பொழுது, அந்த ஆதார அவத்தைகள் 3 இருக்குது. ஆதார அவத்தை 3 வந்து கேவலம், சகலம், சுத்தம். கேவலம்ங்கிறது வந்து நம்ம வந்து ம் அதாவது ஆணவத்துல மயப்பட்டு, பாடான நிலையில ஆணவம் முழுதும் நம்மளை வந்து ஆட்கொண்டு வந்து நம்ம வந்து பாடான நிலையில கல்லு போல கிடப்போமாம். இது எப்படின்னா, நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் கூட இல்லாம நம்ம வந்து எந்த ஒரு கருவிகரணங்களும் இல்லாம ஒரு அ ஆணவம் மட்டுமே நம்மகிட்ட இருக்குமாம். அந்த ஆணவம் வச்சுட்டு நம்ம வந்து ஆணவம்னாலே இருட்டு தான். இந்த இருட்டுல இருட்டுல வந்து நமக்கு சிறிது கூட வெளிச்சம் இல்லாம, அந்த கல்லு போல ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாம அந்த அந்த நிலையில இருப்போமா நம்ம. அந்த நிலையத்த நம்ம வந்து கேவலம்னு சொல்றாங்க. அது கேவலம். ஆன்மா வந்து மலத்துடன் மட்டும் இருக்கிறது. சகலம் வரும்பொழுது உடம்பு, கருவி, கரணங்கள்லாம் சேர்ந்து வரும்போது சகலம். இந்த சுத்தம் வரும்போது இறைவனோடு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கே கேவலத்துல இருக்கும்பொழுது ஆணவம் வெளி தெரியிறதுனால நம்ம தான் தெரியிறோமே வெளிய, இறைவன் தெரிய மாட்டான். ஏன்னா இறைவன் எப்பொழுதும் நம்ம கூடயே இருக்கிறான். இப்ப நம்ம சகலத்துல இருக்கும்போது நம்ம தான் தெரியிறோம். இறைவன் உள்ள இருக்கிறான். ஆனா தெரியல. ஏன்னு கேட்டா நமக்கு மலம் இருக்குது, ஆணவம் இருக்குது. அதனால நமக்கு இறைவன் தெரியல. இதே இது முக்தி நிலையில வந்து இறைவனோட நம்ம ஆட்கொள்ளும்போது இறைவன் தெரிவான். நம்ம தெரிய மாட்டோம். ஏன்னா ஆணவத்த வந்து பலிகடை செஞ்சுறாரு. அதனால நம்ம தெரிய மாட்டோம். இறைவன் தெரிவாரு. இந்த சைவ சித்தாந்தப்படி இந்த ஆன்மா வந்து அ ஆணவ மலத்தால மறைக்கப்பட்டு உடலோடு கூடி இந்த அனுபவிக்கக்கூடிய இந்த 5 முக்கிய அவத்தைகள தான் பத்தி உணர்வு நிலையில தான் உயிர் வந்து எப்படி இந்த உணர்வு இந்த நிலையில வந்து அனுபவிக்குது அப்படின்றத பத்தி தான் சொல்லுது.
இந்த அவத்தையில் வந்து உயிரின் அறிவு, செயல், மலத்தோட தன்மையினால மாறுபடுது நிலையை வச்சு. இது சிவஞான சித்தியார்ல வந்து சுபக்கத்துல வந்து சாக்கிர 35 நுதலினில் கனவு தன்னில் ஆக்கிய 25 களத்தினில் சுழுமுனை 3 நீக்கிய இதயம் தன்னில் துரியத்தில் 2 நாபி நோக்கிய துரியாதீதம் நுவலின் மூலத்தில் நாள் ஒன்றே. இந்த முக்கிய அந்த அந்த 5 தத்துவங்கள பத்தி விரிவா சொல்றாங்க. அதே திருமூலர் என்ன சொல்றாருன்னா, அவத்தை பேதத்துல கீழால் அவத்தையில என்ன சொல்றாருன்னா, இந்த சாக்கிரம் முதலிய 4 நிலைகளுக்குரிய இந்த இடம் கருவி பத்தி சொல்லும்போது, ஐயைந்து மத்திமையானது சாக்கிரம் கைகண்ட பன்னான்கில் கண்டம் கணா என்பர் பொய் கண்டிலாத புருடன் இதயம் சுழுனை மெய் கண்டவன் உந்தி ஆகும் துரியமே. இதுல சாக்கிரம்ன்றது விழிப்பு நிலை, சொப்பனம்ங்கிறது கணா, சுளுத்தின்றது உறக்கம், துரியம்ன்றது பேருறக்கம், துரியாதீதம்ங்கிறது உயிர் படக்கம். இந்த 5 அவத்தைகள். இதுல வந்து அவத்தைன்னு சொல்லும் பொழுது இந்த அவத்தையில இந்த நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்குன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உடம்புல உயிர் எங்க இருக்குன்னா, உயிர் வந்து உடம்பு பூரா வியாபித்து இருக்கிறது. எப்படி இறைவன் பிரபஞ்சம் பூரா வியாபித்து இருக்கிறானோ, அதே போல இந்த உடம்புக்குள்ள உயிர் வந்து எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்குது. ஆனா, கோயில்ல எப்படி நம்ம கோயில்ல தானே இறைவனை நம்ம வழிபடுறோம். ஒரு இதுல வச்சு வழிபடுற மாதிரி, இந்த நம்ம உடம்புல வந்து உயிர் வந்து ஒரு இடத்துல நிலை பெற்று தான் நமக்கு நம்மள வந்து ஆட் செயலாற்றுது. அப்படி வந்து நம்ம வந்து உடம்புல உயிர் வந்து நெற்றி பொட்டுல இருக்கும் பொழுது சாக்கிரம்னு பேரு. அந்த வட சொல்லுக்கு வந்து சாக்கிரம். அதாவது விழிப்பு நிலை, நனவு நிலை. இப்ப நம்ம எல்லாம் இருக்கிற நிலைதான். அந்த நிலையில வந்து சாக்கிரம்னு சொல்லப்படுற அந்த நிலையில வந்து உயிரானது நெற்றி பொட்டுல இருக்கும் பொழுது 35 கருவிகள் வேலை செய்யுது. அது என்ன 35 கருவிகள்னு சொல்லும் பொழுது, ஞானேந்திரியம், ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, சத்தாதி 5, வசனாதி 5, வாயுக்கள் 10, அடுத்தது அந்தக்கரணம் 4, புருடன் 1 ஆக 35 கருவிகள். இதுல வந்து நான் வரிசையா சொல்லிடுறேன். ஞானேந்திரியம், ஞானம் பிளஸ் இந்திரியம். ஞானம் அறிவு, இந்திரியம் கருவி. அதாவது நம்ம உடம்புல உள்ள கருவிகரணங்கள். அந்த கை, காலு இந்த மாரி கருவிகரணங்கள தான் கருவி இந்திரியங்கள்னு சொல்றது. ஞானேந்திரியம் 5. அந்த ஞானேந்திரியம் தெரியும். இது மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த 5ம் ஞானேந்திரியம். அடுத்து வந்து நமக்கு ஞானம் அறிவு கருவிகள் இருந்தா மாத்திரம் போதாது. நம்ம இப்ப ஒரு இத பார்க்கிறோம். பார்க்கிறோம், கேட்கிறோம். அதோட இது பண்ண முடியாது. செயல் கருவிகளும் வேணும். செயல் கருவிகள் இருந்தா தான் நம்ம அத எந்திரிச்சு போய் ஒரு செயல செய்ய முடியும். மேற்கொண்டு நம்ம வந்து இப்ப ஒரு இத கேட்கணும், வைக்கணும்னா, கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அத பத்தி செய்யணும், வைக்கணும்னா, நம்ம எந்திரிச்சு நடக்கணும், வைக்கணும். கை வேணும், கால் வேணும், இதெல்லாம் வேணும். அதுக்கு செயல் கருவிகள் வேணும். செயல் கருவிகள் இருக்கிறதுக்கு கண்மேந்திரியம். அந்த கண்மம்னா வினை, செயல் பிளஸ் கருவிகள். கண்மேந்திரியம். அந்த கண்ம கருவிகள் என்னன்னா, வாக்கு. எடுத்தோன்ன வாக்கு. அடுத்தது என்ன சொல்றாரு, இந்த அ கை, காலு அடுத்தது. வாக்கு, கை, கால், அம் எருவாய், கருவாய். இந்த வாக்கு உங்களுக்கே தெரியும். இது பண்றதுக்கு, பேசுறதுக்கு. அடுத்து கை. கை வேலை செய்றதுக்கு, கால் வந்து நடந்து பல விஷயங்கள இது பண்றதுக்கு, நடந்து செல்றதுக்கு, பல இடங்களுக்கு போறதுக்கு. அடுத்து எருவாய். நம்ம சாப்பிடுற சாப்பாட வந்து ஜீரணிச்சு இது பண்றதுக்கு எருவாய். கருவாய். ஒரு இனப்பெருக்கத்துக்கு கருவாய். இப்படி 5 கருவிகள், செயல் கருவிகள். அடுத்தது சப்தாதி, வசனாதி. இந்த சப்தாதிங்கிறது வந்து என்னன்னா, ஞானேந்திரியம் உள்ள கருவிகள் இருக்குல்ல, இப்ப கண்ணால பார்க்கிறோம். அது ஒரு செயல். அந்த பார்க்கறதுனால விளையக்கூடிய பயன் இருக்குல்ல, அதுதான் அந்த சத்தாதி, வசனாதின்றது. அதே மாரி அந்த 10 கருவிகளுக்கும் 10 இதுதான் சத்தாதி, வசனாதி. இப்ப கண்ணால பார்க்கிறோம். இப்ப காலால் நடந்து போறோம். நடக்கிறது ஒரு செயல். அந்த நடக்கிறதுனால ஏற்படுற பலன், அந்த இது ஒரு செயல். காதால கேட்கிறோம். அந்த கேட்கிறது ஒரு செயல். கேட்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன் ஒரு செயல். அந்த மாதிரி சத்தாதி, வசனாதி வந்து இந்த செயல் கருவிக்கும், அறிவு கருவிக்கும் உள்ள அ பயன்கள். அடுத்தது வாயு 10. இந்த வாயு 10ன்னு சொல்லும்பொழுது, இந்த வாயுக்கள் வந்து வாயு வந்து பல்வேறு இயக்கங்களை, அதாவது சுவாசம், செரிமானம், கழிவு நீக்கம் இதெல்லாம் கட்டுப்படுத்துது. இது என்னன்னா பிராணன், அபானன்,
வியானன், உதானன், சமானன் ஆகிய 5 இது பண்ணுது. அடுத்த 5 வந்து நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்செயன். அந்த 5 கருவிகளும் மேலும் வந்து நமக்கு துணை செய்யுது. அப்பயே சொல்லிட்டாங்க. "காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு." நம்ம உடம்பு வந்து இந்த 10 காற்றுனால தான் இந்த வாயுக்களால தான் நம்ம செயல்படுது. இந்த வாயுக்கள் 10ம் எப்படி அபரிதமான வேலையெல்லாம் செய்யுதுன்னு பாருங்க. இந்த 10 வாயுக்களும் சேர்ந்து இந்த பிராணன் என்ன செய்யுது? உயிர்காற்று. பிராணன்னா உங்களுக்கே தெரியும் பிராணன். பிராணவாயு. சுவாசத்த ரொம்ப சீராக்குது. மற்றும் ஆற்றலை உடலுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு செலுத்துது. அபானன் வந்து மலக்காற்று. இது வந்து கழிவு நீக்கம், கருப்பை குழந்தை பெறுறதுக்கு வந்து இது கீழ் நோக்கி தள்ளக்கூடிய அந்த வாயு. அது வந்து குழந்தையை வெளியே குழந்தை பிறக்கிறதுக்கு மற்றும் சிறுநீரக செயல்பாடுகளுக்கு சிறுநீரக செயல்பாடை கட்டுப்படுத்துவதற்கு. வியானன் தொழில் காற்று. உடலில் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் வந்து சீராகவும் மற்ற ஊட்டச்சத்துக்களையும் கரெக்டா சரியான முறையில கடத்துறதுக்கும் பயன்படுது. உதானன் ஒளிக்காற்று. அதாவது பேச்சு, நினைவாற்றல், நம்ம குரல் வளைய வந்து இது பண்ணுதாம். மற்றும் உடலை நிமிர்த்துதல் போன்ற பணிகளை எல்லாம் செய்யுது. சமானன் வந்து நிறவு காற்று. நிறவு காற்றுன்னா சமமாக்குறது. அதாவது உடம்புல நம்ம உறுப்புல வந்து சத்துக்களை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட சத்த வந்து சீரான முறையில, சமமான முறையில எல்லா இடத்துக்கும் கொண்டு செலுத்துது. உடலோட வெப்பநிலையை சமநிலையாக்குது. நாகன் வந்து தும்மல் காற்று. இது தும்மல், ஏப்பம், விக்கல் இந்த இதுகளை செயல்படுத்துது. கூர்மன். கூர்மன் வந்து விழிக்காற்று. கண் இமைக்கிறது, இமைகள்ல இருந்து இந்த நீர் வர்றது, மூடி இந்த இமைகள் மூடுறது, இமைகள் இயங்குறதுக்கு இந்த காற்று வேலை செய்யுது. இது விழிக்காற்றுன்னே பேரு. கூர்மன் வந்து விழிக்காற்று. கிருகரன் கொட்டாவி காற்று. இந்த கொட்டாவி பசியை தூண்டுறது, இந்த வேலையெல்லாம் செய்யுது. தேவதத்தன் இது வந்து இமைக்காற்று. உடல்ல சோர்வு, ஆச்சரியம் மற்றும் இந்த இதுக்கெல்லாம் இது பயன்படுது. இது தனஞ்செயன்ற காற்று வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு மற்ற 9 காற்றும் வேலை செய்யுமாம். இந்த 10வது காற்று தனஞ்செயன் வந்து என்ன செய்யுமா, வ 10 9 காற்றும் அதாவது உயிர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த 9 காற்றும் வேலை செஞ்சு நிறுத்தினதுக்கு அப்புறம் இந்த தனஞ்செயன் வந்து வேலை செய்யுமாம். என்னன்னா, உடம்ப வந்து வீங்கச் செய்து, அ தலை வழியாக தான் உயிர் போகுமாம். அந்த இது வந்து உடம்பு பூரா ஒரு இரைச்சலை உண்டாக்கி, அந்த இது வந்து அழுகச் செய்து, அந்த இத வந்து ஒரு நுண்ணுயிர் கொண்டு இந்த உடம்ப வீங்கச் செஞ்சு, அழுகச் செய்து, அந்த உடம்புல இருந்து உயிர வந்து வெளியேத்துமாம். இந்த தனஞ்செயன்ற காற்று வந்து 3 நாள் இருந்து 3 நாள் கழிச்சு தான் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு தான், இது சகஸ்ரதலத்துல இருந்து வெளியில போகுமாம், வெளிய. அந்த தனஞ்செயன்ற காற்று மாத்திரம். இந்த வாயுக்கள் வந்து எவ்வளவு எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. வாயுக்கள்ல ஏற்படும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து உடல்ல பல்வேறு வியாதிகள் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த காற்றுகள் தான் நல்ல முறையில செயல்படுறது தான் நமக்கு வந்து நல்லா செயல்பட்டா தான் அந்த வியாதிகள் வராம நமக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மிக மிக உறுதுணையா இருக்குது. இது வந்து அந்த இத வந்து உடம்புல இருக்கிற இந்த இத வந்து இப்ப வந்து 35 கருவிகள் சொன்னேன். இந்த முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அது சாக்கிரம்ன்றது விழிப்பு நிலை, நனவு நிலை. அந்த நனவு நிலையில இருக்கும்போது நெத்தி பொட்டுல வந்து உயிர் நிக்குது. அப்ப வந்து 35 கருவிகள் வேலை செய்யுது. அது என்ன புருவ மத்தியில 35 கருவிகள் வேலை செய்யுது. அடுத்தது வந்து சொப்பனம். சொப்பனம்ன்றது கனவு. 35 கருவியும் வேலை செஞ்சா அந்த உடம்பு வந்து ரொம்ப களைச்சு போயிரும். அப்ப என்ன செய்றான் இறைவன் வந்து 10 ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறான். இந்த 10 சுவிட்ச் என்னன்னா, நம்ம தூங்கும்போது உங்களுக்கே தெரியும். தூங்கும்போது யாரும் பார்க்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க, நடக்க மாட்டீங்க. அதே மாதிரி அந்த மாரி அறிவு கருவியும், செயல் கருவியும் வேலை செய்யாது. அடுத்தது வந்து அப்ப செயல் கருவியும், அறிவு கருவியும் வேலை செய்யாதுன்னா, வாயு 10 வேலை செய்யும். சத்தாதி வசனாதி 10 வேலை செய்யும் 20. அடுத்து அந்த கரணங்கள் 4. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அடுத்தது வந்து புருடன். 25 கருவிகள் வேலை செய்யுது. 10 தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்காரு. அடுத்தது நம்ம கீழ இறங்கி வர்றாரு. கீழ இறங்கி வந்தனாக்கா, அடுத்தது நம்ம இந்த இது என்ன ஆகுதுன்னா, அந்த கீழ இறங்கி வரும்போது இந்த கழுத்து இப்போ முதல்ல நெத்தி பொட்டுல சாக்கிரம். தொண்டைக்குழியில வந்து இது சொப்பனம். சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி. அடுத்தது வந்து நெஞ்சு குழியில வந்து சுளுத்தி. இந்த இடத்துல வந்து 3 கருவி. அதாவது 25 கருவி வேலை செஞ்சுட்டு இருந்தத
22 கருவி ஆஃப் பண்ணிறாரு. 22 கருவி ஆஃப் பண்ணோனே 3 கருவி தான் வேலை செய்யுது. அந்த 3 கருவி என்னன்னா, இந்த இதுல வந்து நல்லா பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த தூக்கம். இந்த சுளுத்தின்றது வந்து ஆழ்ந்த தூக்கம். ஆ நெஞ்சுக்குழில. இந்த இடத்துல என்ன கருவிகள் வேலை செய்யுதுன்னா, பிராணன், சித்தம், புருடன், ஆன்மா. இது சித்தம் வேலை செய்றது நம்ம வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, எந்திரிச்ச உடனே என்ன சொல்லுவோம்? "நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லுவோம். எப்படி தெரியும் நமக்கு? இந்த சித்தம்ன்ற கருவி என்ன செய்யுதாம், நம்ம உடம்புல இருக்கிற அந்த செயல்கள் எல்லாம் என்ன பார்க்குறோமோ, அத அப்படியே பதிஞ்சிடுறது. இந்த பதிவு கருவி. சித்தம்ன்றது பதிவு கருவி. இது வந்து நம்ம நல்லா தூங்குனது வந்து பதிவு செஞ்சிருதாம். அப்படி பதிவு செய்யறதுனால நமக்கு என்ன தெரியுது? நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே நல்லா தூங்கி எந்திரிச்ச உடனே வேற மத்த இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம தூங்கி எந்திரிச்சு நல்லா இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சுட்டேன் அப்படின்னு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சித்தம்ன்ற கருவி வேலை செஞ்சதுனால. பிராணன், சித்தம், புருடன் 3 வேலை செஞ்சிருக்கு. அடுத்தது துரியம். கீழ இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தோனே, பிராணன், புருடன் 2 தான் வேலை செய்யுது. இது என்னன்னா துரியம். இது வந்து தொப்புள்ள. இது வந்து என்னன்னா பேருறக்கம். அதாவது மயக்கம். நீங்களே தெரியும். மயக்கம் போட்டு விழுந்தவங்க என்ன செய்வாங்க? மயக்கம் போட்டு உடனே எந்திரிச்ச உடனே என்ன செய்வாங்க? "நான் எங்க இருக்கேன்?" அப்படின்னு கேட்பாங்க. எடுத்த உடனே. ஏன்னா சித்தம்ன்ற கருவி இந்த இடத்துல செயல்படல. சித்தம்ன்ற கருவி செயல்பட்டனாக்க, அவங்க என்ன எங்க இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுவே பதிவு பண்ணிரும். பதிவு பண்ணி அதுக்கு வந்து ரி ரிப்ளை பண்ணிரும். நமக்கு உடனே தெரிஞ்சிரும். இந்த சித்தம்ன்ற கருவி செயல்படாதனால, இது பிராணனும், ஆன்மாவும் மாத்திரம் தான் புருடனும் மாத்திரம் தான் வேலை செய்யுது. அப்படி வேலை செய்யும்போது இவங்க வந்து மயக்கம் போடுறது, இந்த மாரி திடீர்னு கீழ ஏதாவது ஒரு இதுல வந்து இன்சிடென்ட்ல கீழ விழுந்துட்டாங்கன்னா, அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் சிறிது நேரம் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அவங்க வந்து முழிச்சிட்டு உடனே கேட்பாங்க. என்ன நடந்துச்சு? எங்க இருக்கேன் நானு? என்னன்னு அந்த நேரம் அவங்களுக்கு அந்த 1 செகண்ட்ல அந்த இது வந்து அவங்க வந்து அந்த தொப்புள்ள துரியம்ன்ற ஒரு இது நிலை வரும்பொழுது, அவங்க வந்து பிராணனும், புருடனும், பிராணனும் வேலை செய்யுது. அடுத்தது இதே. அதாவது இந்த சுளுத்தியிலே விஞ்ஞானிகள் வந்து சுளுத்தியிலே நிப்பாட்டிட்டாங்க. அதாவது நம்ம ஆழ்ந்த உறக்கம் சொன்னேன்ல, அந்த ஆழ்ந்த உறக்கத்திலேயே விஞ்ஞானிகள் வந்து அதோட கண்டுபிடிச்சத நிப்பாட்டிட்டாங்க. ஆனா, மெஞ்ஞானிகள் வந்து அதுக்கும் கீழ போயி துரியாதீதம் வரையும் போயிருக்காங்க. துரியாதீதம் வந்து மூலாதாரம். மூலாதாரம் எங்க இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? மூலாதாரத்துல போயி, மூலாதாரத்துல என்ன நடக்குதுன்னா, பாடான நிலை. நான் முதல்ல சொன்னேன்ல, கேவல நிலையில இருக்கும் உயிரு அப்படின்னு சொன்னேன்ல, கல்லு போல சமைந்து கிடக்கும். அந்த இது என்னன்னா, அப்போ வந்து ஆணவ மலத்துல கட்டுப்படுது. இந்த உயிரானது இப்ப நம்ம தூங்கும் போதெல்லாம் அந்த கேவல நிலை தான் நம்ம. அதுதான் இப்ப வந்து உயிர் வந்து இப்ப கீழால அவத்தை. மேல இருந்து நம்ம கீழ இறங்கி வந்துரும். அம்புட்டு கீழ இறங்கி வந்துட்டோம். இப்ப கீழால அவத்தை. இந்த இதுல வந்து இது வந்து நேரம் வந்து மூலாதாரத்துல வந்து ஒரே ஒண்ணு மாத்திரம் ஆன்மா மாத்திரம் தான் இருக்கும். இதாவது இந்த கோமா ஸ்டேஜு, அதாவது கு ஹார்ட் அட்டாக்கு, இந்த மாரி தண்ணீல விழுந்தவங்க, இந்த மாரி இதெல்லாம் இருக்கும்போது உயிர் இருக்கும். ஆனா வந்து அந்த இத என்ன செய்வாங்க, அந்த தண்ணீல விழுந்தவங்க எல்லாம் பட்டு பார்த்தீங்கன்னா, சக்கரத்துல போட்டு சுத்தி போட்டு இது பண்ணி, ஹார்ட் அட்டாக் வந்தவங்கள எல்லாம் அந்த இது வச்சு, மிஷின் வச்சு இது பண்ணோனே அவங்க அந்த உயிர் வந்து எங்க இருக்குமா உயிரு? மூலாதாரத்துல இருக்குமா. மூலாதாரத்துல இருக்கும்போது எந்திரிச்சு வரணும்ல. அதனால அது வந்து அவ்வளவு தூரத்துல கஷ்டப்படுமாம். அதுல போய் மூலாதாரத்துல போய் ஓஞ்சு போய் கிடக்குமாம். கோமா ஸ்டேஜ் போறவங்க. எப்ப எந்திரிப்பாங்கன்னே தெரியாது. அந்த மாரி. அந்த மாரி இந்த அதுல வந்து மெய்ஞானம் வந்து இது கடைசி வரையும் போயிருக்கு. இந்த ஒரே ஒரு உறுப்பு தான் வேலை செய்யுது. கடைசி வரையும் இந்த மெய்ஞானம் போயிருக்கு. இப்படி பல்வேறு இயக்கங்கள பத்தி பேசுற இந்த இந்த சுவாசம், செரிமானம் இந்த இது பத்தி சொல்லப்படுது. இது இத எப்படி ஈஸியான முறையில சொல்றாங்கன்னா, ஒரு அரசன் வந்து தன்னோட அமைச்சர், அ படை படை வீரர்கள், கருவிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அதான் இது கருவிகள். எல்லா கருவிகள் இப்ப நான் சொன்னேன்ல 35 கருவிகள்னு சொன்னேன்ல, அந்த கருவிகள் வந்து எப்படின்னா, ஒரு அரசனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒரு அரசன் என்ன செய்றான்னா, தன்னோட படை வீரர்கள், அமைச்சர்கள் எல்லாரையும் சூழ தர்பார்ல இருந்து எப்படி ஆட்சி செய்வான். அதுதான் அந்த சாக்கிரம்ன்ற இத பத்தி சொல்றது. கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து கடைசியில அந்தப்புறத்துக்கு போவானாம். யாரும் இல்லாம அவன் மாத்திரம் தனியா போயி, கடைசியில தூக்கத்துல போறது. அந்த தூக்கத்துல போறதுக்கு தான் கடைசி நிலை. அந்த 18 அவத்தை மொத்தம். உயிர்களுக்கு மாத்திரம் 18 அவத்தை. இப்ப ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம சாக்கிரம் வந்து சாக்கிரத்தில் சொப்பனம். இந்த மத்திய அவத்தையில வந்து என்னன்னா, சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுளுத்தி, சாக்கிரத்தில் துரியம், சாக்கிரத்தில் துரியாதீதம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க யாராவது வந்து இப்படி போம்போது, நான் என்ன நான் நான் ஸ்டில் பிரசன்ட்
இது பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட் சொல்லுவாங்கல்ல. அது மாரி நான் இருப்பேன். நான் வந்து என்னோட நினைவெல்லாம் எங்க இருக்கும்னா, எங்கேயாவது என் பிள்ளைகள நினைச்சுக்கிட்டு, இல்லன்னா ஏதாவது ஊர்ல எங்கேயாவது எதையாவது நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா அந்த போன இது வந்து எனக்கு இப்ப யாராவது போயிட்டு, "என்ன நீ பார்க்காத மாரி இருக்கேன்னு" சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு சின்ன ஒரு சிறிது நேரத்துல நம்ம வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கனவு. அதுதான் சாக்கிரத்தில் சொப்பனம். முழிப்பு நிலையில் கனவு. பாருங்க எத்தன ஒரு இதுன்னு. அதே மாரி சாக்கிரத்தில் சுளுத்தி. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டுனா படக்குன்னு வந்து அப்படியே மூச்சு அடைச்சு மூச்சு நின்னே போயிருச்சுன்னு சொல்லுவோம்ல. சிறிது கொஞ்ச நேரத்துல ஐயோ! மூச்சே நின்னு போயிருச்சு அப்படிம்போம். அது மாரி ஏதாவது ஒரு செய்திய கேட்ட உடனே மூச்சே நின்றுச்சு அப்படிம்போம். அதே மாதிரி பேருறக்கம். இந்த மயக்கம் வர்றது. சாத்திரத்தில் துரியம். அதே மாரி துரியாதீதம். இந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இது நடக்கிறது. அதே இது என்னன்னா, இது வந்து மத்தியாலாவத்தை. இப்ப நான் சொன்னது மத்தியாலாவத்தை. அதாவது சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுளுத்தி, சாக்கிரத்தில் துரியம், சாக்கிரத்தில் துரியாதீதம். இது வந்து மத்தியாலாவத்தை. முதல்ல சொன்னது கீழாலாவத்தை. மேல இருந்து ஒவ்வொரு கருவிகளா இதாகி கீழாலாவத்தை. இப்ப மேலாளவத்தை எப்படின்னா, ஞானிகள், அருளாளர்கள் இவங்களுக்கு தான் மேலாளவத்தை வந்து அவங்க பெரிய பெரிய அருளாளர்களுக்கெல்லாம் சித்தர்களுக்கெல்லாம் எப்படின்னா, நடு நெஞ்சிலிருந்து இப்ப நெஞ்சில இருந்து அவங்களுக்கு வந்து கண்டத்து நெ 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 இது நெஞ்சில, அடுத்தது தொண்டையில, அப்புறம் நெத்தி பொட்டுல, அடுத்தது வந்து சகசிரதளத்துல, அடுத்தது துவாதச பெருவெளி. இங்க இந்த சகசிரதளத்துல இருந்து 12 அங்குலம் தள்ளி துவாதச பெருவெளின்னு இருக்காம். அதுல தான் அவங்களுக்கு உயிர் போகுமாம். அவங்களுக்கு மேலாள அவத்தை. அதுதான் எப்பவுமே இந்த மேல போறது அறிவு அறிவு சார்ந்துதான். இப்ப கீழ நம்ம செய்யற இது இது வந்து கீழ் நோக்கி போறது வந்து மூடம். மூடத்தனமானது. நம்ம வந்து அந்த ம ஆணவத்துல கட்டுப்பட்டு கடைசியில போய் நம்ம என்ன செய்றோம்? அந்த மூலாதாரத்துல போய் முடங்கிருது. அந்த உயிர் படக்கம். அப்படி செய்யக்கூடாதாம். அதுதான் திருமூலரும் சொல்றாரு. நம்மளோட அந்த சுவாசத்தினால குண்டலினி சக்திய எழுப்பி மேல, 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 மேல கொண்டு போணும். அப்பதான் நமக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து முறையான பயிற்சி இல்லாம செய்யக்கூடாது. அந்த இது வந்து அந்த அருளாளர்களுக்கெல்லாம் இந்த ஞானிகள், சித்தர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யும்னா, அந்த சித்தர் சமாதி கோயில்லாம் என்ன செய்வாங்களாம், இந்த மாதிரி அவங்களுக்கு உயிர் போம்போது இந்த இடத்துல வந்து க இது அந்த உச்சிக்குழி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிருமாம். எப்படி குழந்தைக்கு சாஃப்ட்டா இருக்கும்ல பிறக்கும்போது. அது மாதிரி அவங்களுக்கு உயிர் போம்போது சாஃப்ட்டா இருக்குமாம். அது வழியா உயிர் போகுமாம். நெத்தி பு நெ நெ உச்சிக்குழி வழியா தான் அவங்களுக்கு உயிர் மேலும் பிறந்து, பிறந்து, பிறந்து அவங்கலாம் பிறப்பு கிடையாது அவங்களுக்கெல்லாம். அந்த ஞானிகளுக்கெல்லாம் பிறப்பு கிடையாது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அந்த ஞானிகளுக்கெல்லாம் இப்ப வந்து இந்த மாரிலாம் போல உயிரு. என்ன செய்றாங்க, அந்த மாரி போகாதனால, அ நெத்தி இது இந்த உச்சிக்குழிய வந்து பொத்து விட்டுறாங்களாம். அந்த மாரி செய்யக்கூடாது. அதுவா இயற்கையான முறையில அதுவே வெ வெடிச்சு, உயிர் வந்து அது வழியா போணுமாம். அதுதான் உண்மையான இதான். அந்த மாதிரி போற உயிர் வந்து இந்த இடத்துல இருந்து அவங்கள வந்து உள்ள வச்சு, அந்த அந்த சகஸ்ர தளத்துல இதாறவங்க உயிர வந்து சித்தர்கள வந்து உள்ள வச்சு, சித்தர் சமாதிலாம் எப்படி கட்டியிருப்பாங்கன்னா, அதுக்கு மேல துவாதச பெருவெளி. துவான்னா 2, தசம்ன்னா 10, 12 அங்குலம் மேல இருந்து. இங்க எப்படி கூட கும்பிடுவாங்க. 12 அங்குலம் தள்ளி இந்த இடத்துல சிவன வப்பாங்களாம். சிவன வைக்கும்பொழுது, அந்த சிவனுக்கு வந்து அவ்வளவு ஒரு மகிமையாம். அந்த சிவனுக்கு வந்து அந்த சித்தர்கள அடக்கி உள்ள வச்ச அந்த சிவபெருமானுக்கு வந்து அவ்வளவு ஆற்றல் இருக்குமாம். அவங்க உண்மையான முறையில அந்த மாரி போனவங்களோட சமாதி வந்து சித்தர் சமாதிலாம் அந்த காலத்துல அவ்வளவு இதா இருந்திருக்கு. இப்ப வந்து அப்படி இல்ல. இந்த மேலாளவத்தை தான் உண்மையான இது வந்து அறிவுபூர்வமான அறிவு நமக்கு மேலும் கிடைக்கிற இது. திருவள்ளுவர் கூட சொல்றாரு. "உறங்குவது போலும் சாக்காடு." நம்ம வந்து தினம் செத்து செத்து தான் ஒரு ட்ரையல். இதெல்லாம் சாகுறதுக்கு ஒரு ட்ரையல் மாரி நமக்கு நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நித்தம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து தினம் தினம் நம்ம தான் அந்த பிறவி களைப்பே வரமாட்டேங்குதே நமக்கு. நம்ம வந்து 80 வயசு, 90 வயசு ஆனாலும் என்ன செய்றோம்? போம்போது பேரன் பேத்திட்ட மறுபடியும் உன் வயித்துல வந்து பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் புக் பண்ணிட்டு தான் போறோம். நமக்கு வந்து பிறவி களைப்பு ஆனா மாணிக்கவாசகருக்குலாம் என்ன செய்யுது? புல்லாகி, பூடாகி, புழுவாய், மரமாய், பல்மிருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், அசுரராய், முனிவராய், தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன்ப்பா. இனிமே எனக்கு தேவையில்ல. இந்த பிறவியே வேண்டாம். என்னை கூட்டிக்கோ. இனிமே எனக்கு இந்த பிறப்பே வேண்டான்னு சொல்றாரு. பிறவி கிளைப்பு வரணுமாம்.
நமக்கு உடல் களைப்பு வருது, உள்ள களைப்பு வருது. ஆனா பிறவி களைப்பு நமக்கு வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லப்படுது. அந்த மாரி பிறவி களைப்பு வந்தா, நம்ம வந்து இறைவனை அடையணுன்ற நினைப்பு வந்தா தான், நம்ம வந்து மேலான நிலைக்கு போணும். மேலான அவத்தை தான் நமக்கு வந்து வரணுமா. அந்த மேலான அவத்தை வராம, நம்ம கீழான அவத்தையிலேயே போயி, மறுபடியும், மறுபடியும் மீண்டும், மீண்டும் பிறந்து, மீண்டும், மீண்டும் வந்து இந்த சைக்கிள்லயே நம்ம என்ன செய்றோம்? பிறந்து, இறந்து, பிறந்து, இறந்து நம்ம வந்து அந்த நிலையிலேயே நம்ம உயிர மாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இது என்னன்னா, இந்த மாதிரி பிறந்து இறக்கிறது வந்து இந்த இதுதான் இந்த கேவலம், கீழாளவத்தை. இந்த கேவலம்ன்றது தான் கீழாளவத்தை. சகலம்ன்றது இந்த உயிர்களோட நான் சொன்னேன் மத்திய மத்திய அளவத்தை. அதுதான் வந்து நான் சொன்னேன்ல சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுளுத்தி அந்த இது. இந்த சகல மேலாளவத்தை சுத்தம் வந்து மேலாளவத்தை. இந்த சுத்தம் தான் சொல்றாங்கல்ல ஞானிகள் அடையிற இது வந்து சுத்தம் தான் மேலாளவத்தை. அதுதான் இறைவனை சென்று அடையிற இது உள்ள கருவி. அந்த நிலை. இந்த 3லயும் தலா 5 நிலைகள் கூடி நமக்கு வந்து 15 ஆக காரிய அவத்தைகள் வந்து என்ன ஆகுதுன்னு ஆதார அவத்தையும் சேர்ந்து மொத்தம் 18 அவத்தைகள் இந்த உயிர் அடையுது. உயிரோட நிலை வந்து அடையுது. இதுல வந்து ஆன்ம நிலை வந்து ஆணவ மலத்தால வந்து மறைக்கப்பட்டு கருவிகளோட கூடி ஆன்மா வந்து உணரும் நிலையத்தான் இந்த சைவ சித்தாந்தம் என்ன செய்யுது இந்த அவத்தைகள் மூலம் ஆன்மா வந்து ஈடுபட்டு இறுதியில வந்து இறைவனை அடையக்கூடிய அந்த நிலையைத்தான் சிவத்துவம் சிவத்துவமா விளங்குது. சிவ பேரின்பம், சிவ பேரொழியா நம்ம வந்து இறைவனை அடையிறோம் அப்படின்னு சொல்லி சுருக்கமா அந்த அவத்தைன்னு சொல்லும்பொழுது ஆன்மா வந்து தன்னை உணர்ந்து ஆணவத்திலிருந்து விடுபட்டு மெய்யறிவு பெறும் பாதையைத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அந்த பரிணாம நிலைகளை இந்த பரிணாம நிலைகளைத்தான் நம்ம வந்து அவத்தைன்னு சொல்றோம். இது வந்து உயிர்கள் எல்லாத்துக்குமே உண்டு. அது அவங்கவங்க நிலையை பொறுத்து இருக்குது. அவங்கவங்க வந்து உயர்வான நிலைன்னா அவங்கவங்களுக்கு மேலான அவத்தை. கீழான அவத்தை வரும்பொழுது அவங்கவங்க நிலையை பொறுத்து இருக்குது. நம்ம தூக்கமே கேவலம் தான் சொல்றாங்க. நீ தூங்குறது கூட உறங்குவது போல் சாக்காடுன்னு சொல்றாங்கல்ல. நீ தூங்குறதே கேவலம் அப்படிங்கிறாங்க. நீங்க ஒருத்தர் பகல்ல தூங்குவாங்க அப்படின்னு சொல்றது போது, தூங்குறதே உங்களுக்கு வந்து ஒடுங்குறது. ஒரு செயலும் செய்யாம நம்ம ஒடுங்கி இருக்கிறோமே, அப்போ வந்து நம்ம வந்து வினைகளை கழிக்கிறது தான் வந்திருக்கோம். நம்ம ஒடுங்குறது வந்து தூங்குறதே ஒரு கேவலம் அப்படின்றது. இந்த இடத்துல கேவலம், நம்ம கேவலத்துல இருந்து நம்மள மீட்டு இறைவன் வந்து சகலத்துக்கு கொண்டு வந்து கருவி கரணங்களை எல்லாம் குடுத்து, இறைவனோட கருணை தான். எல்லாமே இறைவனுக்கு வந்து நமக்கு நம்ம மேல கருணை கொண்ட கருணையினால நமக்கு கருவி கரணங்களை எல்லாம் கூட்டி, எப்படியாவது இறைவன் வந்து எப்படியாவது எந்த வழியிலயாவது வந்துரட்டும் அப்படின்னு சொல்லி சுத்த நிலைக்கு நம்மள கூட்டு வந்து, அந்த மேலாள அவத்தையில வந்து உயிர் போற மாதிரி இறைவன் வந்து இது பண்ண சொல்றாரு. இந்த நிலையை பயன்படுத்தி எல்லோரும் இதே போல சைவ சித்தாந்தம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம உயிர் வந்து உடம்புல எங்க இருக்குது? அது எப்படி இயங்குது? இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வந்து நம்ம சாமிய கும்பிட்டோம், சக்கரை பொங்கல சாப்பிட்டோம்னு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம உடம்பு நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கூடயே இருக்கிற அந்த உடம்பு வந்து எவ்வளவு ஒரு அரிய பொக்கிஷம்னு நம்ம வந்து அத நம்ம உணரணும். இந்த சைவ சித்தாந்தம் படிச்சா மட்டும் தான் நம்ம அத உணர முடியும். ஏன்னா எனக்கு இதெல்லாம் முதல்ல ஆரம்பத்துல ஒண்ணுமே தெரியாது. இது பதினா என்ன? பசுன்னா என்ன? எதுவுமே தெரியாம இருந்தது. படிக்க படிக்க ஆகா இவ்வளவு ஒரு அறிவு பொக்கிஷமான ஒரு நூல் கிடைச்சிருக்கே அப்படின்னு நான் உணர்ந்து இப்ப நான் அத படிக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப வியப்பா இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே ஓரளவாவது ரொம்ப நம்ம படிக்க முடியாட்டாலும் ஓரளவாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இறைவனை நல்ல முறையில அடையணும். நினைச்சு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. மிக சிறப்பானதொரு உரை. சைவ சித்தாந்த வகுப்பில் அமர்ந்து கேட்ட ஒரு திருப்தி கிடைத்தது தங்களுடைய உரையில். மிக அருமையானதொரு முறையில் உயிரினுடைய அவத்தைகளை பற்றி அற்புதமாக எடுத்து எம்பினீர்கள். சிவ தத்துவம் சிவத்தத்துவம் தான் எல்லாமே. இந்த உயிரினுடைய அவத்தைகள் 36 தத்துவங்கள் என்னென்ன இதெல்லாம் சொல்லிட்டு சிவத்தத்துவம் செயல்படக்கூடிய வித திருமூலரில் வந்து திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 9 தந்திரங்கள் இல்லையா? அதில் 8வது தந்திரத்தில் நிறைய இந்த உயிரினுடைய அவத்தைகள் பற்றி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கின்றன. அவ்வகையில் தாங்கள் நன்றாக ஆராய்ந்து சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் இருந்தும் மற்றும் சைவ சித்தாந்த கருத்துக்கள் தாங்கள் ஆதீனத்திலிருந்து கற்றுக்கொண்ட செய்திகளை எல்லாம் நன்றாக புரிந்து அனுபவித்து எடுத்துரைத்த விதம் மிக அற்புதம். அருமையம்மா தங்களுடைய உரை. 30ஓடு 6 முதல் நனா 5ஆக
செப்ப அதில் நான்காய் திகழ்ந்து இரண்டு ஒன்றாகி அப்பதி ஆகும் நியதி முதலாக செப்பும் சிவம் ஈராய் தேர்ந்து கொள்ளீரே என்று திருமூலர் கூறிய மாதிரி அந்த சிவ தத்துவத்தை, இந்த உயிரினுடைய அவத்தைகளை புரிந்து கொண்டு அதற்கப்புறம் அதற்கான நம்மை மேலான நிலைக்கு சிவப்பரம்பொருளை அறிந்து கொள்வதற்கான மேலான நிலையில் செல்ல வேண்டும். அதுவும் அந்த துரியாதீதம் என்று அந்த துரியாதீதத்துக்கு செல்லணும் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லி, இந்த ஒவ்வொரு கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்று வரக்கூடிய எல்லாம் முன்னால் படிக்கின்ற காலத்தில் என்னுடைய ஆசான் ஆனந்தராசன் ஐயா கற்றுக் கொடுத்ததான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர் மிகச்சிறந்த சைவ சித்தாந்த பேரொளி என்று தான் அவரை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஐயா அவர்களுடைய வகுப்பில் நான் கேட்டறிந்தது தான் இப்போ எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உரையை தாங்கள் இந்த மாலை நேரத்தில் நிகழ்த்தியிருக்கின்றீர்கள். அம்மா அவர்களுக்கு பாராட்டுக்களை ராஜபாளைய முத்தமிழ் சங்கம் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். அம்மா, அடுத்ததாக தலைமை உரை ஆற்றுவதற்கு நம்முடைய முனைவர் எவாஞ்சல் மனோகரன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய தலைமை உரையோடு பின்னோட்டத்தையும் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி அம்மா. இன்றைக்கு ஒரு அருமையான உரையை கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த நாளிலே நிறுவன தலைவர் பித்தா பிரிசூனி என்ற பாடலை கடவுள் வாழ்த்தாக பாடி பேச்சாளரை பற்றிய அறிமுகத்தை சொல்லி அவருக்கு வாய்ப்பை கொடுத்தார். இந்த அவையிலே அநேகர் உள்ளே இருக்கிறார்கள். மணிதீர்த்தான் ஐயா அவர்கள், கவிஞர் ரமேஷ் எத்திராஜன் ஐயா அவர்கள், அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள், கௌரி அம்மையார் அவர்கள், ரமாதேவி அம்மையார் அவர்கள், கந்தன் ஐயா அவர்கள், அறிவன் பிணிதீர்ப்பான் ஐயா அவர்கள், அநேகர் இருக்கிறார்கள். இன்றைய பொழிவை கேட்கின்ற பொழுது நிறுவன தலைவர் சொன்னது போல அறிவர் ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் வகுப்பு, மாணிக்கம் ஐயா அவர்கள் வகுப்பு, இவர்கள் இருவருமே தியாகராசர் கலைக்கல்லூரியிலே பேராசிரியர்களாக பணிபுரிந்து சிறப்பான பெயரை பெற்றவர்கள். அவர்கள் எங்களுக்கு சிவஞான போதத்தையும் சிவஞான சித்தியாரையும் தெளிவாக வழங்கினார்கள். சித்தாந்தம் என்று சொல்லுகின்ற பொழுதே அது சற்று கடினமான பகுதிதான். அந்த கடினமான பகுதியை இன்றைய பேச்சாளர் சித்தாந்த ரத்தினம் தனலட்சுமி அம்மையார் அவர்கள் தான் எங்கே பயின்றாரோ பயின்ற அந்த ஆதீனத்தை சிறப்பு செய்கின்ற விதமாக, அந்த ஆதீனத்திற்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக தன்னுடைய உரையை அமைத்துக் கொண்டார். சைவம் என்று சொன்னால் சிவன் தான். சிவன் என்று சொன்னாலேயே மங்களம். சித்தம் என்று சொன்னால் அறிவு, அந்தம் என்று சொன்னால் முடிவு. முடிந்த முடிவுதான் சைவ சித்தாந்தம். 900 ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் ஆய்ந்து கண்ட முடிவுதான் இது. பதி பசு பாசம், இந்த மூன்றில்தான் சித்தாந்தம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பதி என்று சொன்னால் இறை, பசு என்று சொன்னால் உயிர், பாசம் என்று சொன்னால் மும்மலங்கள், ஆணவம் கண்மம் மாயை. சிவஞான போதம் இப்படி சொல்லும்: அவன் அவள் அது என்னும் அம்மூவினையின் தோற்றிய திதியே ஒடுங்கிய மலத்து உள்ளதான் அந்தம் ஆதி என்மனார் புலவர். ஆக பசுவினை போலவே பதியும் மூலர் சொல்லுகிறார். ஏனென்றால் இதுவும் அனாதி, அதுவும் அனாதி. இப்படி தன்னுடைய உரையை ஆரம்பித்து இறைவனுடைய வடிவத்தை சொன்னார். சொரூபம், தடித்த, அதுல மூன்றாக அருவம், உருவம், அருவுருவம். இத சொல்லி எப்படியெல்லாம் சில
ஏதோ இதாகுது. இப்போ நான் தொடக்கத்துல இருந்து பேசட்டுங்களா? ஏன்னா இடையில ஏதாவது திடீர்னு அந்த மாதிரி ஒலிபெருக்கி தகராறு பண்ணுது. ஆக மார்க்கண்டேயருடைய அந்த முக்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கண்ணப்ப நாயனாருடைய முக்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மாணிக்க வாசகர் எவ்வாறு தெளிவாக சொல்லிவிட்டார். ஏனென்றால் அவர்களெல்லாம் இந்த நிலையை கடந்தவர்கள். நாமோ என்று ஆரம்பித்து உயிரினுடைய அவத்தைகளை மெல்ல மெல்ல சொல்ல ஆரம்பித்தார். சற்று கருகலான விஷயம்தான். கருகலான அந்த செய்தியையே கற்கண்டாக மாற்றி நம்முடைய சிந்தைக்குள்ளே பாங்காக புகுத்திய அழகு அம்மையாருடைய உரை. விழிப்பு, கனவு, உறக்கம், பேருறக்கம் கலந்து விடுவது. எவ்வளவு அழகாக அந்த அவத்தைகளை அவர் சொல்லி சுருக்கமாக சொல்லுகின்ற பொழுது, கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்த அவத்தை. ஆன்மா ஆணவ மலத்துடன் இருக்கின்ற பொழுது அது கேவலம். மலங்களுடன் சேர்ந்து உலக அனுபவம் வாய்க்க பெற்றால் அது சகலம். இறைவனுடன் ஒன்றும் அந்த நிலை சுத்தம். ஆக மிக தெளிவாக அவர் தன்னுடைய உரையை அமைத்துக் கொண்டார். எதை இந்த அவையிலே சொல்ல வேண்டும்? ஆக சைவ சித்தாந்தம், அதனுடைய விளக்கம், பதி, பது, பசு, பாசம் என்ற 3 உண்மை பொருளினுடைய தெளிவு, அதற்கு பின்னால் இறைவனுடைய வடிவம், சைவ நாயன்மார்களும் சில முக்கியமான அடியவர்களும் எவ்வாறு முக்தி நிலையை அடைந்தார்கள் என்பதை சொல்லி மூலருடைய அந்த விளக்கத்தையும் அழகாக சொல்லி உயிரினுடைய அவத்தையை, ஆக விழிப்பு, கனவு, உறக்கம், பேருறக்கம், ஆக உயிரற்ற ஒரு நிலை தெளிவாக சொன்னார். இந்த உரையை கேட்ட மாத்திரத்திலேயே எனக்குள்ளேயே ஒரு அலசல், நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம்? ஏனென்றால் மீண்டும் மீண்டும் பிறவிக்கு நாம் அச்சாரம் போடுகின்றோமா? இல்லை, மாணிக்க வாசக பெருந்தகை போல போதும் ஐயா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து விட்டேன், இனி கரைக்காலமையார் சொன்னது போல பிறவாமை வேண்டும் என்ற நிலையிலே நிற்கப் போகின்றோமா? ஏனென்றால் பிறவி என்பதே இறைவனோடு ஒன்றுவதற்குத்தான். பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் இறையை அறிவதும், இறையோடு இரண்டர கலப்பதும், இறையிலே நிலைப்பதும், நிலைத்து நம்மை மறப்பதும் தான். அந்த நிலையே நமக்கு சாஸ்வதம், அந்த நிலையே நமக்கு பேரின்பம், அந்த நிலையே நமக்கு வீட்டுலகம், அந்த நிலையே நம்மை உய்விக்கும். நல்ல உரையை இன்றைக்கு இந்த அவையிலே வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு முத்தமிழ்ச் சங்கம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. மிகச் சிறப்பானதொரு தலைமையுரையோடு கூடிய பின்னூட்டத்தை வழங்கினீர்கள் ஐயா அவர்கள். மிக அருமை. வேஞ்சலின் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பானதொரு, அதாவது தான் கற்ற சைவ சித்தாந்தத்தை தானும் உணர்ந்து, தான் எந்த நிலையில் இருக்கின்றோம், இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை தானே ஒரு முறை சோதித்து பார்த்து கொண்டது, தன்னையே பரிசோதித்து பார்த்த ஒரு நிலையும் கூட கேட்பதற்கே வியப்பாக இருக்கின்றது, நெகிழ்வாகவும் இருக்கின்றது. ஐயா அவர்கள் கூறிய அந்த பான்மை மிக அருமை ஐயா. அற்புதமானதொரு தலைமை உரை, பாராட்டி மகிழ்கின்றோம், நன்றி கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக ஒவ்வொருவராக உங்களுடைய பின்னூட்டத்தை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அசோகன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. பேசுங்க வரிசை பேச்சு. இறக்கல் இருக்கு, இறக்கல்.
இரைச்சல் அதிகமாக இருக்கு. தளத்தில் இணையம் தொடர் ஆய்வு நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களையும் பணிந்து வணங்கி, இன்று ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் வெகு சிறப்புடன் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய 114வது நாள் வெகு சிறப்பு. இன்றைய நாளில் தனலட்சுமி அவர்கள் சித்தாந்தம், அதில் நமது உடலின் அவத்தைகள் பற்றி பலவாறாக எடுத்துரைத்தார்கள். மார்க்கண்டேயர் முதல் நமது உடலில் உள்ள ஒவ்வொரு நுணுக்கமான செயல்களையும் சிறப்புடன் எடுத்து எம்பினார்கள். இதில் தனஞ்சயன் காற்று பற்றி சொன்னார்கள். மற்றும் நம்முடைய இந்த நிகழ்வில் ஒவ்வொரு சிறப்பும் அதுவே ஆன்மீகம் சார்ந்ததாகவும் மற்றும் உடலுடைய கூறுகளாக நாம் அந்த தனஞ்சயன் காற்று நாம் தொடர்ந்தும் 3வது நாள் தான் நம்முடைய உடலிலிருந்து வெளியேறும். மற்றும் உடல் வாய் மொழி சிறப்பு அருமை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமப்படுத்துற கருத்துக்கள். ஆனா சொன்ன முறை, அந்த தெளிவு எல்லாமே ரொம்ப சிறப்பமா முயல்ற, அதை புரிஞ்சுக்க முயல்ற. எனக்கு இந்த பிறவி இதுகள்ல கூட கொஞ்சம் அதுல போதாம இருக்கு. ஆனா விடுதல் வீடு அப்படின்னு சொல்றாங்க, பேருறக்கம்னு சொல்றாங்க. அதான் இந்த நிலை, அதோடய வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற. உயிராரடியும் உடலாரடியும் திறம்பட எல்லாமே அதோட முடிஞ்சிருச்சுங்கிறதுதான் நம்ம பார்க்கறது. இருந்தாலும் நம்மளை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உடல் கீழே போறது, மேலே போறது, அவத்தைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு இதை ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு வழங்குறேன். அந்த விடுபடுதல் அது ஒரு பேரு விளக்கங்கிற பாரதிதாசன் குடும்ப விளக்குல முதியோர் காதல் அதான் சொல்றாரு. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். பேரரோடு இதோட வாழ்ந்துட்டு எல்லாருக்கும் நம்மளால முடிந்ததா செஞ்சுட்டு அந்த அடங்கணும். அதுக்கப்புறம் பிரவாமி பிறப்பது அதுக்கெல்லாம் நம்மளால ஒரு புரிந்து கொள்ள முடியாது. இப்ப திருக்குறளிலே அதாவது சொல்றாங்க, திரும்ப திரும்ப நான் சொல்றது அதுதான். பரிமேலழகர் அதான் சொல்றாரு, மனமும் எண்ணமும் செல்ல முடியாத, மொழியும் எண்ணமும் செல்ல முடியாத இடம். ஆனால் எல்லாரும் சொல்லி சொல்லி பாக்குறாங்க, தொடர்ந்து சொல்றாங்க, அவங்க அனுபவத்தை சொல்றாங்க. அதனால இதுல நிறைய எண்ணி பார்க்க வேண்டிய கருத்து ரொம்ப சிறப்பமா உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குற. அதற்கு முதல்ல முன்னுரை கொடுத்த சரஸ்வதி அவர்களும் சரி, நமது நண்பர் மனோகர் ரொம்ப அழகா தெளிவா அது 2 பேரும் ஒரு சாலை மறக்கிற அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் மீண்டும் வழங்குறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. கௌரி அம்மா, உங்களுடைய பெண்ணெடுத்து தாருங்க. வணக்கம்மா, மாலை நேர வணக்கம். எனது சகோதரி சைவ சித்தாந்தத்தில் உயிரின் அவத்தை என்ற பகுதியை எடுத்திருப்பது ரொம்ப கடினமான பகுதி. சைவ சித்தாந்தத்தில் ஒரு கடினமான பகுதி. படிக்கும் பொழுதே, அதாவது எந்த நிலையில் இருக்கின்றாள் என்று ஒருத்தர் கேள்வி கேட்டார்கள். விழிப்பு நிலையிலே உறக்கத்தில் இருக்கிறது போல்தான் இருக்கிறது. அந்த பகுதி படிப்பது அவ்வளவு கடினமான பகுதி. அதை என் சகோதரி எடுத்து கையாண்டு இருப்பதற்கு முதல் பாராட்டு அவளுக்கு. என்னுடைய சகோதரியே இவ்வாறு பேசியதை கண்டு எனக்கு மிகவும் பெருமை அடைகிறேன். அதாவது பதி பசு பாசம், சைவ சித்தாந்தம் என்றாலே சிவம், முடிந்த முடிவு. அதை இனிமேல் மாற்றுவதற்கோ மாற்றப்படுவதற்கோ ஒன்றுமே இல்லை. அந்த கருத்துக்களை ஆரம்பித்து பதி பசு பாசம், உயிர்களின் அவத்தையை பற்றி, உயிர்கள் 36 தத்துவங்களையும் கடந்து இறைவனை பேரின்பத்தை அடைவதற்கு இறைவன் ஒவ்வொரு நிலையிலும் இறைவன் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறான். அதான் முதல் பாட்டாக, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார்கொலா சதுரா அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன். முடிவே இல்லாத ஆனந்தம், பேரின்பம். அந்த பேரின்பத்தை மிக விரைவாக பெற்றது, முக்தி நிலையை பெற்றது மார்க்கண்டேயனும் கண்ணப்பரும் மிக அருமையாக பெற்றதையும் கூறினார். அதே போல கருப்பையில் இருந்து இறைவன் இந்த கருப்பையின் வாசலில் இருந்து அந்த உயிர்களை காத்தது முன்பு கூறியது போல, கடைசியாக நம்ம உயிரை விடுத்து 3 நாள்கள் வரை நம்முடன் அந்த தனஞ்சயன் அந்த வாயு 10 தச வாயுகளும் நம்ம உடலில் எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை கூறும் பொழுது, பிராணவாயுவிலிருந்து தனஞ்சயன் வாயுவிலிருந்து அவை பாடுவதையும் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அருமையாக விளக்கி சொன்னால் நேரம்
மிக குறைவாக இருப்பதனால் நானும் விளக்க சொல்ல முடியவில்லை. எல்லாவற்றையும் மீண்டும் ஆசிரியரிடம் கேட்பது போலவே என் சகோதரியிடமிருந்து எல்லா விஷயங்களையும் திருப்பியும் ஒரு தடவை கேட்டது போலவே மிக அருமையாக கூறியது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. மிக அருமையாக முக்தி நிலையை அடைவதற்கு இன்னொன்று விநாயகர் அகவல்லே இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் வந்து மூலாதாரத்து மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன் அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி விநாயகர் அகவல்ல ஔவையார் பாடிய விநாயகர் அகவல்ல இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் மிக அழகாக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த உயிரின் அவத்தையை பற்றி கூறியது வந்து மிக மிக அருமையானது. இறைவனுடைய பேரின்பத்தை முக்தி நிலையை அடைவதற்கு என்னென்ன ஒவ்வொரு அவத்தையும் நம்ம முடிவுல கேவலம் சுத்தம் சகலம் சுத்தம் என நிலை கடந்து நம்ம இறைவனை அடைவதை பற்றி வரிசையாக கூறியது மிக அருமையாக இருந்தது. நன்றி, வணக்கம். சிறப்புமா, மிக சிறப்பாக நன்றி. பின்னூட்டம் அளித்தீர்கள். அடுத்ததாக ரமேஷ் உங்களுடைய பின்னெடுத்து பாருங்கள். அனைவருக்கும் இனிய அன்பின் பண்பான வணக்கம். திருமிகு தனலட்சுமி நடராஜன் அவர்களுடைய உரை அருமையாக இருந்தது. யாம் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திற்று ஒன்றாகும் அன்று அதுவரினும் வந்தெய்தும் ஒன்றை நினையாது முன்வந்து நிற்பினும் நிற்கும் எனையானும் ஈசன் செயல் என்ற நன்னெறி ஔவையாருடைய இது போல ஈசன் திருவடி மகிமைகளை, அதாவது ஆன்மீகத்தில் இருக்கின்ற அந்த சைவ சித்தாந்த நெறிகளை மிகவும் சிறப்பாக, அதாவது நம்ம வினைத்திதன் ஐயா சொன்ன போல மிகவும் கடினமான பகுதி புரிந்து கொள்வதற்கு என்றாலும் அதை சொன்ன விதத்திலே தன்னுடைய நயத்தினால நயமாக உரைத்த விதம் நமக்கு எல்லாம் புரியும்படியாக இருந்தது. முதற்கன் அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள். சைவ சித்தாந்த சிறப்பை பதி பசு பாச உணர்வை திருமிகு தனலட்சுமி கல்வியாளர் திருமிகு தனலட்சுமி கல்வியாளர் பரம்பு மலையாரின் இல்லத்தரசி மெய்ப்பொருள் மெய் உணர்வான உயர்வான அருளுரை நாவில் நடமிடும் நற்றமிழ் நாதமே கீதமான திருவருளால் இறையனார் உரை அருளிய விதம் கேட்டு இரு செவிகள் இணைத்தது இரு விழிகள் மகிழ்வாய் நீராடியது சொற்பொருள் நடமிடும் நயமாய் நாக்கு தாளமிடும் ஆன்மீகம் கேட்டார் பிணிக்கும் மொழிநயம் நாணய நன்னெறி நாவாண்மை சிறப்பாக இருந்தது. ஏகத்துவத்தில் ஒன்றாகி நன்மை தீமை என இரண்டாகி முக்காலத்தில் மூன்றாகி வேதங்களில் நான்காகி பஞ்சபூதங்களில் ஐந்தாகி ஆதாரங்களில் ஆறாகி வண்ணங்களில் ஸ்வரங்களில் ஏழாகி திசைகளில் எட்டாகி நவரசங்களில் ஒன்பதாகி சைவ சித்தாந்தம் உரைத்த தசவதாரமே தரணி போற்ற இறையருளோடு வையத்து வாழ்வாங்கு வாழ்க புகழோடு புகழோடு அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி அருமையாக சைவ சித்தாந்தம் வழங்கியமைக்கு அன்னை தமிழால் நல்லொழுக்க நற்றமிழால் பாராட்டி மகிழ்கின்றேன். தொடரட்டும் உங்கள் ஆன்மீக பணி. வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக ரமாதேவி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வாருங்களம்மா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள். ரமாதேவி அம்மா, மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா, பேசுங்க. ரமாதேவி அம்மா பேசுறீங்களா? சரி. என்னுடைய அருமை சகோதரி தனலட்சுமி அவர்கள் மிகவும் அருமையாக பேசினார்கள். சித்தாந்த ரத்தினம் என்ற பட்டம் வாங்கியதற்கு ஏற்ப சித்தாந்தத்தை பற்றி மிக அழகாக பேசினார்கள். அதாவது இந்த பதி பசு பாசம் என்ற மூன்றை பற்றி சொன்னார்கள். பதி என்கிற இறைவனை அடைவதற்கு பசுவாகிய நாம்
எவ்வளவோ பாடுபட வேண்டியிருக்கிறது. ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எடுத்துக்கிட்டா, ஒரு சாமி கும்பிடும் போது சரி, எங்கேயுமே நம்ம மனசு ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. அது எப்பயும் எங்கேயும் அலைவாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஆணவம், கண்மம், மாயைங்கிற மும்மலங்களையும் அடக்கி ஆண்டாதான் நம்ம இறைவனை அடைய முடியும். அது ரொம்ப கஷ்டமானது. அதே மாதிரி சித்தாந்த ரத்தினத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ அருமையா சொன்னாங்க அக்கா. அதையெல்லாம் நான் இப்ப ரொம்ப குறிச்சு வச்சுக்கல, கேட்ட வரைக்கும் எனக்கு சொல்றேன். அந்த ஆணவம், கண்மையும், மாயை இதையெல்லாம் அடங்கினாலே நம்ம பதியாகிய இறைவனை அடைய முடியும். வான் நின்று அழைக்கும் மலை போல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொள் என்று தயங்குவார். ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. ஞானமாகிய இறைவனை அடைவதற்கு நாம் ரொம்பவும் நந்தியை மாதிரி நம்ம காத்திருக்கணும் சிவனை அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க தச வாயுக்களை பத்தி சொன்னாங்க. அது நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், சித்தர்களோட இதுல படிச்சிருக்கேன். அதாவது தனஞ்சயன்கிற காற்று உடம்புல இருக்கு, 4 நாள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உயிரே போயிட்டாலும் அந்த 4 நாள் கழிச்சு சித்தர்கள் அந்த உடம்ப உயிர் கொடுத்து எழுப்பிடுவாங்க. தனஞ்சயன் காற்று அவ்வளவு முக்கியமானது. அதுல ஒவ்வொரு வாயுக்களுக்கும் என்ன ஒரு பணி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அனுபூரகம் இதெல்லாம் நல்லா சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு விளக்கமா கேட்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே அவங்க சொல்றதுல இன்னும் விளக்கமா படிக்கணும், நல்லா இருக்குது. அவங்க சொல்றதுக்கு நேரம் கம்மியா இருந்ததுனால எனக்கு என்னோட அறிவு கேட்டின வரைக்கும் அவங்க அழகா சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்தா, இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் இருந்திருந்தா இன்னும் நல்லா சொல்லியிருப்பாங்க. மொத்தத்துல அந்த ஆணவம், கண்மம், மாயைங்கிறத விட்டு ஒழிச்சாலே நம்மளுக்கு பதியாகி இறைவனை அடைய முடியும். அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. நன்றி அம்மா. அதாவது உடல் என்ற பொய்க்குழியை உணவு மற்றும் உடை கொண்டு அழகுபடுத்த காலை முதல் ஓடுவார்கள் அறியாமையில் இருப்பவர்கள். ஆனால் அகத்தில் இருக்கும் இதய குழியாகிய இறைவனை அடைவதற்கு அவரை அழகுபடுத்தினாலே போதும், நம்முடைய உடல் அழகாக மெளிரும். அதான் திருமணத்திலே சொல்லியிருக்காரு திருமூலர். பொய்க்குழியை தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர், எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தூரும் அழுக்கேற்ற போதே என்று திருமூலர் கூறியிருக்கிறார். அதுபோல நம்முடைய மனதில் இருக்கிற அந்த அழுக்கை போக்கினாலே பதியாகிய இறைவனை அடைய முடியும் என்பது கருத்து. நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. சிறப்பு. நிறைய திருவாசகம், திருமூலருடைய திருமந்திரம் எந்த இடத்துல விநாயகர் அகவலிருந்து எடுத்து பேசுகிறாங்க. எல்லோருமே மிகச்சிறந்த இந்த சைவத்தில் தோய்ந்த பெருமக்களை இந்த அவை இன்றைக்கு சந்தித்திருக்கின்றது. அனைவருக்கும் பாராட்டுக்கள். அடுத்ததாக கந்தனையா உங்களுடைய பின்னோட்டத்தை தாருங்கள் ஐயா. வணக்கம் அம்மா. தென்னாடுடைய சிவனே மூர்த்தி, எந்நாட்டவர்க்கும் இறைவா மூர்த்தி என்று சொல்லுவார்கள். சைவ சித்தாந்தம் என்ன கூறுகிறது என்றால், தென்னாட்டிலே உருவமாக உலாவியவன் ஈஸ்வரன், வடநாட்டிலே அருவுருவமாகவும் லிங்கமாக மாநிலத்திலும் ஒன்றியத்திலும் அடுத்து உலகத்திலுமாக 3 விதமாக விளங்கினான். உலகத்திலே அருவுருவமாகவும் அருவமாக உலகத்திலும், ஒன்றியத்திலே அருவுருவமாகவும் மாநிலத்திலே உருவமாகவும் விளங்குகிறான். அப்பேற்பட்ட இறைவன் அவனர்களாலே அவன்தால் வணங்க வேண்டும். நாம செய்வது ஒன்றும் இல்லை. தினம் தினம் நம்மை கொன்று குடித்து கொண்டிருக்கிறது வியாதிகள். அவையெல்லாம் நமது ஒவ்வொரு அணுக்களும் இறந்துதான் பிறக்கின்றன. உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் குறிப்பிட்ட காலத்துக்குள் இறந்து மீண்டும் பிறக்கிறது. நாம் தினம் இறக்கிறோம். நாம் செய்கிற வினைகள் அனைத்தும் அன்றன்றே பாவ புண்ணியங்களாக அப்பொழுதே தீர்க்கப்படுகிறது இறைவனால். அதனால்தான் நாம் மறுபடியும் கண் விழிக்கிறோம். நாம் அதிகப்படியாக ஏதாவது செய்தால் அன்றே இறந்து விடுவோம். அன்றே இறந்தால் நன்று. ஏனென்றால் பாவ புண்ணியங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும். அந்த கருணையை செய்வதனால்தான் இறைவனை எண்ணஞ்சி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நஞ்சி கொண்ட மகற்கு என்று நமக்கு உயிர் கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை வள்ளுவர் கூறியுள்ளார். அவையே எண்ணஞ்சி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நஞ்சி கொண்ட மகற்கு என கூறினார். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்து பரமலை தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் ஐயா அவர்கள் தங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம் ஐயா. நீங்கள் முழுவதுமாக கேட்கவில்லை, பின்னூட்டத்தை கேட்டறிந்தீர்களே, அதை வைத்து உங்களுடைய உரையை தரலாம் ஐயா. அனைவருக்கும் இனிய வணக்கம். மிக அழகான
பின்னூட்டத்தை நான் கேட்கின்ற பொழுது இப்படித்தான் அவர்கள் பேசியிருப்பார்கள் என்ற ஒரு சிந்தனைக்கு நான் வந்து விட்டேன். அந்த அளவிற்கு ஐயா இவஞ்சலியன் ஐயாவிலிருந்து இதுவரை பேசிய அனைத்து ஆளுமைகளும் திருமதி தனலட்சுமி அவர்கள் எப்படி பேசியிருப்பார்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் என்னை காட்டிலும் அவர்கள் சைவ சித்தாந்தத்திலே மிக ஆழ்ந்த பற்றுடையவர்கள். தினமும் எப்படியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதில் படிக்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது இறைவன் கொடுத்த ஒரு அருளாக நான் நினைக்கின்றேன். அந்த அளவிற்கு மிக அழகாக பேசியிருக்கிறார்கள் என்று உங்களுடைய பின்னோட்டத்தில் நான் தெரிந்து கொண்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. 2 நாட்கள் முன்னாக சரஸ்வதி அம்மா அவர்கள் என்னிடத்தை தொடர்பு கொண்ட பொழுது அவர்களை மீண்டும் பேச சொல்லியிருக்கிறார்கள், அதனால் அம்மாவை மறுபடியும் பேச சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ஒரு மணி நேரத்தில் அவர்களுக்கு அந்த தகவலை கொடுத்தேன் என்று நினைக்கின்றேன். அதை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்த்தாக நான் சொல்வது சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு ரொம்ப அன்பின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றி. துணைவியாருக்கு பின்னூட்டம் தந்த அத்துணை ஆளுமைகளுக்கும் என் அன்பு கலந்த நன்றி, நெஞ்சங்கலந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, தாங்களும் ஒரு முறை உரையாற்ற வேண்டும். ஒரு முறையில் பல முறை தாங்கள் இந்த தளத்திற்கு உரையாற்ற வேண்டும் என்று அன்போடு என்னுடைய வேண்டுதலை வைக்கின்றேன். அம்மையார் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக பேசும்போது நீங்கள் பல ஆண்டுகள் இந்த சைவ சித்தாந்தத்தில் தோய்ந்தவர்கள், அதாவது தேவார திருமுறைகள்லாம் கற்றறிந்தவர்கள், தங்களுடைய உரையும் தர வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது. மிகச்சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. அடுத்ததாக நிச்சயமா பேசுவோம்.